செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே. அத்தியாயம் 12. கீர்த்தனாவை அங்கே பார்த்ததும் இவளின் பேருந்து இப்பொழுதுதான் இங்கே வந்ததா என்ன என்றுதான் முதலில் நினைத்தான். அந்த நினைவுடனே கழிவறைக்கு சென்று விட்டு வந்தவன் மீண்டும் அவளை பார்த்தான். இன்னும் அவள் இங்கேயும் அங்கேயுமாகத்தான் நடந்து கொண்டிருந்தாள். இவ ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கா? அவளோட பஸ்ல ஏறி உட்கார வேண்டியதானே என்ற எண்ணத்துடன் அவளின் பேருந்து எங்கே நிற்கிறது என்று தேடினான். அங்கே அவன் செல்லும் சென்னை பேருந்து மட்டுமே இருந்தது. அது தவிர நின்ற 2 பேருந்துகள் சென்னை செல்லும் பேருந்துகள் அல்ல. அப்போது அவள் வந்த பேருந்து என்ன ஆனது என்ற கேள்வியுடன் அவளை ஆராய்ச்சியுடன் பார்த்தான். கண்களில் அலைபோறுதலுடனும் தவிப்புடனும் அவள் நிலையில்லாமல் இருந்த நிலை அவனுக்கு ஏதோ தவறாகப்பட்டது. அவன்தான் அவளை பார்த்தானே தவிர அவள் இன்னும் அவனை பார்க்கவில்லை. இப்போது அவன் வந்து சென்னை பேருந்து அருகே சென்று நின்று கொண்டிருந்தாள். அவளின் பின் தானும் சென்றவன், இங்கென்ன பண்ற? நீ வந்த பஸ் எங்க என்று கேட்டான். அந்த பேருந்து வாசல் அருகே தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தவள் பின்னால் கேட்ட குரலில் திடுக்கிட்டு தூக்கி போட்டது போல திரும்பி பார்த்தாள். மிலிட்ரி மாம்ஸ். அவனை அங்கே எதிர்பாராமல் கண்டதும் குரல் நடுங்க அழைத்தவளின் கண்கள் உடனடியாக கண்ணீர் விட்டன. உணர்ச்சி வேகத்தில் அவளிடம் இருந்து வந்திருந்தது மாம்ஸ் என்ற அழைப்பு. ஏ, எதுக்கு பாளற, என்னாச்சு? அவளை லேசாக அதட்டியபடி கேட்டான். நான் வந்து பஸ்ஸை விட்டுட்டேன். என் பேகும் பர்ஸும் பஸ்ல போயிடுச்சு. இப்ப நான் எப்படி ஊருக்கு போறதுன்னு தெரியல என்றால் தவிப்பும் கலக்கமுமாக. பஸ்ஸ விட்டுட்டியா? என்ன சொல்ற நீ? அவ்ளோ அஜாக்கிரதையா உனக்கு? புருவத்தை உயர்த்தி கேட்டான். அவன் கேள்வியில் அவள் மனம் சினுங்கியது. தெரிஞ்சே யாராவது பஸ்ஸ விடுவாங்களா? நான் ஜாக்கிரதையா தான் இருந்த என்றால் மூக்கை விடைத்துக் கொண்டு. நீ ஜாக்கிரதையா இருந்த அளவுதான் தெரியுது. அவன் நக்கலாக உரைக்க மீண்டும் அவளின் கண்கள் கலங்கின. சரி சரி, அழுதுராத. பெண்ண செய்யறதா இருக்க என்று விசாரித்தான். தெரியல, அடுத்த பஸ்ஸை பிடிச்சு போவோம்னு நினைச்சா கையில பணம் இல்ல. என்னோட சர்டிபிகேட் எல்லாம் பேக்ல போயிருச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியாம தான் தவிச்சிட்டு இருந்தேன் என்றாள். எவ்ளோ அலட்சியமா இருந்திருக்க. இதுல ஜாக்கிரதையா இல்லன்னு சொன்னா மட்டும் கோவம் வருது. பேக்கை தான் பஸ்ல வச்சுட்டு கீழே இறங்கினா சரி, கையில பர்ஸ கூடவா எடுத்துட்டு இறங்க மாட்ட என்று கடிந்து கொண்டான். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம திட்டாதீங்க. அவள் முகத்தை சுருக்க அதற்கும் அவனுக்கு எரிச்சல் தான் வந்தது. தனியாக பயணம் செய்யும் பெண் கவனமாக இருக்க வேண்டாமா என்ற கோபம் வந்தது. மேலும் அவர்களுக்குள் பேச நேரம் இல்லாமல் அவன் செல்லும் பேருந்து எடுக்க தயாராக நடத்துனரிடம் சென்று பேசி அவளுக்கு பயணச்சீட்டு வாங்கி வந்தான். அந்த பேருந்தில் ஒரு இருக்கை மட்டுமே காலியாக இருந்தது. அதிலும் பக்கத்து இருக்கையில் ஒரு ஆண் அமர்ந்திருக்க அங்கே சென்று அமர தயங்கினாள் கீர்த்தனா. இந்த ஒரு சீட்டு தான் இருக்கு, இதுலதான் உட்கார்ந்தாகணும். சங்கடத்தை பார்த்தா முடியாது, போய் உட்கார் என்றான். அப்போதும் அவள் தயங்க, ஷவா என்றவனுக்கு அலுப்பாக இருந்தது. லேடி சீட்லலாம் 2 பேரா உட்காந்துருக்காங்க. மத்தவங்க ஃபேமிலி போல இருக்கு. அவங்களை எப்படி மாத்தி உட்கார கேட்க முடியும்? என்ன கீர்த்தனா இப்படி பண்ற என்றான் அலுப்பாக. நான் உங்க பக்கத்துல வேணா உட்கார்றேன் ப்ளீஸ் என்று கெஞ்சலாக கேட்டாள். நானும் ஆம்பளதாம்மா என்றான் படு நக்கலாக. அது பரவாயில்ல, போனால் போகட்டும் என்பது போல அவள் வேகமாக தலையை ஆட்ட அவளை பார்த்து ஒரு நொடி வியந்தவன் பின் தலையில் அடித்துக்கொண்டு தன் இருக்கையின் அருகில் அமர்ந்திருந்தவனிடம் பேச சென்றான். சிறிது நேரத்தில் ஜன்னல் அருகில் கீர்த்தனா அமர்ந்திருக்க ஓரத்தில் மணிவர்மன் அமர்ந்திருந்தான். பேருந்து சென்னையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. நேத்து வீட்ல சின்ன பிரச்சனை. அதோட நான் பஸ் ஏத்தி விட வர வேண்டிய அப்பாவும் ஸ்டேஷன்ல இருந்து லேட்டா தான் வீட்டுக்கு வந்தாரு. கடைசி நேரத்துல தான் பஸ் பிடிச்சேன். பஸ்ல ஏறினதும் வீட்ல நடந்த பிரச்சனையை நினைச்சு தூக்கமே வரல. என்ன அறியாம நான் எப்ப தூங்கினேனே தெரியல. நடுவுல பஸ் எப்ப நின்னுச்சுன்னும் தெரியல. நான் கண்ணு விழிச்சு பார்த்தப்போ பாதி பேர் பஸ்ல ஏறிட்டு இருந்தாங்க. அப்பதான் பஸ் ரொம்ப நேரமா நிக்குது, நான் தான் தூங்கிட்டு இருந்தேன்னு புரிஞ்சுது. டிரைவரும் பஸ்ஸை நோக்கி வந்துட்டு இருந்தாரு. அதுக்குள்ள பஸ் எடுத்துருவாங்களோன்னு பயந்து பேக் உள்ள வச்ச பஸ் எடுக்கணுங்கிறத கூட மறந்து கீழே இறங்கிட்டேன். கண்டக்டர் கிட்டயும் சொல்லிட்டு இறங்காம நான் பாட்டுக்கு போயிட்டேன். நான் லாஸ்டா இறங்கினது அவர் பார்க்கல போல. அவர் நான் பஸ்ல தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு பஸ் எடுக்க சொல்லிட்டார் போல. தூக்க கலக்கத்துல அவர்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு எந்த யோசனையும் வரல. பாத்ரூம் போக போன போதுதான் காசு எடுக்காம வந்துட்டோமேனு புரிஞ்சுது. காசு எடுக்க திரும்பி வந்தா அதுக்குள்ள பஸ் கிளம்பி போயிடுச்சு. என்னோட பர்ஸ், அதுக்குள்ள வச்ச செல்போன், சர்டிபிகேட் எல்லாம் அதோட போயிடுச்சு. பத்திரமா இருக்குமான்னு தெரியல, பயமா இருக்கு என்று நடந்ததை சொல்லிவிட்டு கண் கலங்கினாள் கீர்த்தனா. இதான் நீ ஜாக்கிரதையா இருந்த லட்சணமா என்று இடக்காக கேட்க தோன்றினாலும் கலக்கத்தில் இருப்பவளை அதற்கு மேல் எதுவும் சொல்ல மனமற்ற அமைதியாக இருந்தான்.
எல்லாம் பத்திரமா கிடைச்சிடுமா? அவனின் புறம் திரும்பி ஏக்கமாக கேட்டாள். இருக்கலாம், காலையில போய் விசாரிப்போம். இப்ப டென்ஷன் ஆகாம அமைதியா தூங்கு என்றான். "ம்ஹும், இனி எனக்கு தூக்கம் வராது, நீங்க தூங்குங்க" என்றவள் ஜன்னல் புறம் திரும்பிக் கொண்டாள். மனம் முழுவதும் பயம் அப்பியிருந்த நிலையில் தூக்கம் எங்கிருந்து வரும்? கண்ணீர் தான் வந்தது அவளுக்கு. அவனிடம் வீராப்பாக பேசிவிட்டாலும் தனது அஜாக்கிரதையால் பேருந்தை விட்டு விட்டோம் என்று அவளுக்கு புரிந்தது. அது வேறு குற்ற உணர்வாக இருந்தது. வீட்டில் நடந்த பிரச்சனை, அதனால் வந்த மன உளைச்சல், தாமதமாக வந்து பேருந்து பிடித்தது என்று அவளுக்கு அன்றைய நாள் முழுவதும் பதற்றமாகத்தான் இருந்தது. தன் உடைமைகளை தொலைத்துவிட்டு நிற்பது வேறு இன்னும் அவளின் அழுத்தத்தை கூட்டி சென்றது. வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்காமல் இருந்திருந்தால் கூட இப்படி ஒரு இக்கட்டு நேர்ந்திருக்காதோ என்று அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. எல்லாம் அவளின் தமக்கை ஆரம்பித்து வைத்தது. அன்று சொன்னபடி அதன் பிறகு கதிர்வேலனின் கம்ப்யூட்டர் சென்டருக்கு வேலைக்கு செல்வதை கீர்த்தனா நிறுத்திக் கொள்ளவுமே உடனடியாக அடுத்த ஆள் வேலைக்கு கிடைக்காமல் அவனுக்கு திண்டாட்டமாகி போனது. அந்த கோபத்தை எல்லாம் அவன் தன் மனைவி மீனா மீது காட்ட, அவளோ தன் கோபத்தை தங்கையின் மீது காட்டினாள். "நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு ரொம்பதான் எகிரிட்டு போகாதடி. நீ வேலைக்கு வரலன்னு என் புருஷன் என்ன திட்டி தீக்குறாரு. ரொம்ப பண்ணாம ஒழுங்கா வேலைக்கு போ" என்று தங்கையிடம் அதிகாரமாக உரைத்தாள். "இது பார்க்கா, உன் அதிகாரத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத. நான் சொன்னது சொன்னதுதான். இனி நாங்க வேலைக்கு போக மாட்டேன்" உறுதியாக சொன்னாள் கீர்த்தனா. "உன்னால என் புருஷன் என்ன திட்டுறாருடி?" "அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது உன் பாடு, உன் புருஷன் பாடு" என்று அலட்சியமாக சொன்னாள் தங்கை. "திமிருடி உனக்கு!" தமக்கை பல்லை கடிக்க, "அதை யாரு சொல்றது பாரேன்" போலி வியப்பை காட்டினாள் தங்கை. அக்கா தங்கையின் நாளும் பொழுதும் சண்டையுடன் தான் கழிந்து கொண்டிருந்தன. அதிலும் அன்று நேர்காணலுக்காக செல்வதாக கீர்த்தனா சொல்லவும் தீவிரமாக எதிர்த்தாள் மீனா. "ஏண்டி, என் புருஷன் இங்க உனக்கு வேலையை கையில வச்சுட்டு காத்திருக்காரு. அதெல்லாம் விட்டு யாரோ ஊர் பயலுகளுக்கு உழைக்க போறியாக்கோ? நீ போனதும் அப்படியே வேலை தூக்கி கொடுத்துட போறானா? நீ சென்னைக்கெல்லாம் போக வேணாம். ஒழுங்கா திரும்ப சென்டருக்கு போக ஆரம்பி. அதான் உனக்கு நல்லது" என்றாள் மீனா. "எனக்கு நல்லது எதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதை நீ சொல்லாத." "நான் சொல்லாம வேற யாரு சொல்லுவா? கை மேல வேலை இருக்கும் போது எதுக்கு நீ சென்னைக்கு போறேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்க? அப்படி என்ன உனக்கு அந்த வேலை முக்கியம்?" மீனா கேட்க, "நான் படிச்சிருக்கேன். நான் படிச்ச படிப்புக்கு வேலை தேடி போறேன். அதுல உனக்கு எங்க வலிக்குது? நீ ஏன் இப்ப எனக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்க?" என்றாள் கீர்த்தனா. "நீ யாருக்கோ வேலை பார்த்து கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் நம்ம இடத்துல வேலை பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது உனக்கு புரியுதா இல்லையா?" மீனா கத்த, "நம்ம இடமா?" எகத்தாளமாக கேட்ட கீர்த்தனா, "உன்னோடதுன்னு சொல்லு. அதான் பொருத்தமா இருக்கும்" என்றாள். "இத பாருடி, சென்டரை நான் பிரிச்சு பேசினதில்ல. நீதான் ஏதேதோ காரணம் சொல்லி வேலையை விட்டு நின்ன." "பின்ன உன் புருஷனோட சேர்த்து என்னை பத்தி அசிங்கமா பேசுவ? அதை கேட்ட பிறகு உன் புருஷன் இருக்கிற இடத்துக்கு வேலைக்கு போக எனக்கு என்ன கிறுக்கா புடிச்சிருக்கு? எனக்கு சென்னையில வேலை கிடைக்குதோ இல்லையோ, அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா இனி உன் புருஷன்கிட்ட வேலைக்கு போக மாட்டேன்" என்றாள் கீர்த்தனா. "நீ எப்படி சென்னைக்கு போறேன்னு பாக்குறேன்" என்று சவால் விட்ட மீனா தங்கள் அன்னையின் மூலம் தங்கையை சென்னை செல்ல விடாமல் தடுக்க முயன்றாள். தன் கணவனை அவன் கோபத்தை முன்னிறுத்தி எடுத்து சொல்லி தங்கையை இங்கேயே வேலைக்கு செல்ல சொல்லுமாறு அன்னையிடம் சென்று கோரிக்கை வைத்தாள் மீனா. "இப்பவே அக்கா தங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. இதுல இது வேறயா? உன் புருஷனுக்கு என்ன இவ்வளவு விட்டா வேற ஆளே வேலை கிடைக்காதா? போக மாட்டேன்னு புடிவாதம் பிடிக்கிறவள வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? அதோட உன்னோட அப்பாவும் இனி அவ வெளியே வேலை பார்க்கட்டும்னு சொல்லிட்டாரு. அவரை மீறி என்னால ஒன்னும் பண்ண முடியாது" என்று கையை விரித்து விட்டார் வனிதா. தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாமல் அதன் பிறகும் மீனா வீட்டிற்குள் கத்திக்கொண்டே இருந்தாள். கீர்த்தனா அவளை கண்டு கொள்ளாமல் இருக்க நினைத்தாலும் அவள் பேச்சால் ஏற்பட்ட மன உளைச்சலை அவளால் தவிர்க்க முடியவில்லை. வேலையினால் திருமலையும் தாமதமாக வர, "இவ்ளோ நேரத்துக்கு பிறகு போனாலும் எப்படியும் பஸ்ஸ விட போற. அதுக்கு பேசாம வீட்லயே இரு" என்று சொல்லி கடைசி நேரம் வரை மீனா முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டேதான் இருந்தாள். அவளை சமாளித்து கிளம்பி வரவே போதும் போதும் என்றாகி இருந்தது. "கிளம்பும் போதே தடை போட்டா, அதுக்கு தகுந்த மாதிரியே இங்க நான் மாட்டிட்டு முழிக்கிறேன்" என்று தனக்குள்ளே புலம்பியபடி பயணித்தாள். "இவர் மட்டும் வரலனா கையில காசும் இல்லாம இப்ப நான் என்ன செஞ்சிருப்பேன்" என்ற எண்ணம் வந்ததும் இப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு நன்றி கூட சொல்லவில்லை என்ற நினைப்பு வந்தது. சொல்லிவிடலாம் என்று திரும்பி பார்க்க இருக்கையில் வசதியாக சாய்ந்து அமர்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தான் மணிவர்மன். "ச்சே, தூங்கிட்டாரே. அவர் பஸ் டிக்கெட் எடுத்ததுமே நன்றி சொல்லிருக்கணும். இப்படியா அது கூட சொல்லாம மறந்து போவேன்" என்று தன் தலையிலேயே தட்டிக் கொண்டாள். அவன் எழுந்ததும் சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் பயணத்தை தொடர்ந்தாள். அதிகாலையில் சென்னை வந்து சேர்ந்தனர். யாரோ அழைப்பது போல இருக்க கண்ணை அசந்திருந்த கீர்த்தனா திடுக்கிட்டு விழித்து பார்த்தாள். "கோயம்பேடு வந்தாச்சு, இறங்கு" என்றான் மணிவர்மன். "ஓ சாரி, தூங்கிட்டேன்" என்றவள் அவனுடன் இறங்கி சென்றாள். அவளை அழைத்துக் கொண்டு தகவல் மையத்திற்கு சென்றான் மணிவர்மன். அங்கே சென்று அவள் வந்த பேருந்து பற்றியும் அவளின் பை பற்றியும் விசாரிக்க, அவளின் நல்ல நேரமாக அப்பேருந்தின் நடத்துனர் அவளின் பையை அங்கே அலுவலகத்தில் ஒப்படைத்திருந்தார்.
விவரங்களை கேட்டறிந்து அவளின் பையை சிறிது நேரத்தில் அவளிடம் ஒப்படைக்க நன்றி சொல்லி வாங்கிக் கொண்டவள் பரபரப்பாக பையை திறந்து உள்ளே தேடினாள். எல்லாம் சரியா இருக்கான்னு இங்கே பாத்துக்கோ என்று மணிவர்மன் சொன்னதும் தலையை அசைத்து கேட்டுக்கொண்டவள் பையில் பார்த்துவிட்டு, தேங்க் காட், எல்லாம் சரியா இருக்கு என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நல்லது, அப்போ நான் கிளம்பட்டுமா என்று மணிவர்மன் கேட்டதும் திரு திருவென முழித்தாள். இன்னும் என்ன என்று அலுப்பாக கேட்டான். நான் இப்போ தரமணி போகணும் என்றாள். போ, அதான் உன் பையன் கிடைச்சிருச்சு, பர்சும் கிடைச்சிருச்சு. பணம் ஏதாவது பத்தலையா, வேணுமா என கேட்டான். இல்ல, அதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன? நீங்களும் கொஞ்சம் கூட வர முடியுமா மிலிட்ரி, ப்ளீஸ் என்று கெஞ்சலாக கேட்டாள். என்ன? அவன் விழிகளை விரிக்க, எல்லாம் கிடைச்சிட்டாலும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. நீங்க கொஞ்சம் கூட வந்தா தைரியமா இருக்கும் என்றவள் தயக்கத்துடன் சொல்ல, என்ன விளையாடுறியா கடுப்பாக கேட்டான் அவன். சீரியஸா, உங்க கூட இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கு. அது என்னமோ நேத்துலேருந்து எல்லாமே தப்பாவே நடக்குது. இன்னைக்கும் அப்படி நடந்துட்டா ப்ளீஸுங்க. அவள் மீண்டும் அழைக்க அவன் நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டான். இதனடா தலைவலி என்றுதான் அவனுக்கு தோன்றியது. நள்ளிரவில் அவளுக்கு உதவி செய்வதென்பது வேறு. ஆனால் இப்போதும் எப்படி அவன் உடன் செல்ல முடியும்? புரிந்துதான் பேசுகிறாளா என்பது போல் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தான். அவளோ அவன் உடன் வர வேண்டுமே என்ற தவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அப்படி பார்ப்பது வேறு அவனுக்கு சங்கடத்தை கொடுத்தது. உன்னெல்லாம் எப்படி இவ்ளோ தூரம் உன்னோட அப்பா தனியா விட்டாரு என்று கேட்டவனை முகம் சுருக்கி பார்த்தவள், நானே தனியா போய்க்கிறேன், பாய் என்றவள் அடுத்த நொடி விருட்டென்று திரும்பி நடந்து சென்றாள். இவளுக்கு இருக்கிற ரோஷத்தை பாரு என்று நினைத்தாலும் அவளை பின்தொடர்ந்து சென்றான். ஏனோ அவள் அவ்வளவு கெஞ்சி கேட்ட பிறகும் அவளை தனியாக விட மனமில்லை. ஒரே ஊரை சேர்ந்த பெண், தெரிந்தவரின் பெண் என்று அவனுக்கு அவனே சப்பைக்கட்டு காரணம் சொல்லிக் கொண்டான். சற்று தூரம் விறுவிறுவென்று நடந்த கீர்த்தனாவின் வேகம் இப்போது குறைந்திருந்தது. அதனால் விரைந்து அவளுடன் இணைந்து கொண்டவன், கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், அதை விட்டு இப்படி வந்தா என்ன அர்த்தம் என்று அவளுடன் நடந்து கொண்டே கேட்டான். அவன் வந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டவள், ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு இன்டர்வியூக்கு வர, புது இடம், என்னை தனியா விட அப்பாவுக்கு விருப்பம் இல்லதான். ஆனா இன்னைக்கு சேலத்துக்கு ஒரு அரசியல் தலைவர் வராருன்னு அப்பாவுக்கு லீவ் கொடுக்கல. நேத்து என்ன பஸ் ஏத்தி விடவே அப்பா கொஞ்ச நேரம் டைம் கேட்டு அவசர அவசரமா ஓடி வந்தாரு. அக்கா கை குழந்தையோட வீட்ல இருக்கா, அதனால அவளை விட்டு அம்மாவால என் கூட வர முடியல. துணைக்கு ஆள் இல்லாம அப்பாவும் அம்மாவும் என்ன தனியா விட யோசிச்சாங்கதான். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ கார்டு வந்தது. அதனால எனக்கு அதை அவாய்ட் பண்ண மனசில்ல. அதான் நானே போயிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்றாள். நல்ல முடிவுதான். ஆனா சொன்னபடி அதை ஃபேஸ் பண்ணவும் தெரியணும். ஃபர்ஸ்ட் டைம் லாங் டிராவலுங்கிறதால ரொம்பவே சொதப்பி வச்சிருக்கேன். இதுவும் ஒரு பாடம் தான். ஒரு தடவை தப்பு நடந்தா அடுத்த தடவை அந்த தப்பு நடக்காம தவிர்க்க முடியும். இப்ப நான் கூட வரேன், ஆனா எல்லா நேரமும் யாராவது வந்து உதவுவாங்கன்னு நினைக்காத என்றான் கண்டிப்புடன். தேங்க்ஸ் மிலிட்ரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி நான் கவனமா இருப்பேன் என்றவளிடம் பழைய உற்சாகம் சற்று திரும்பி இருந்தது. தரமணி போறது சரி, அங்க போய் எங்கே குளிச்சு கிளம்ப போற என்று விசாரித்தான். சேலத்துல என் கூட காலேஜ் படிச்ச ஃப்ரெண்ட் இப்போ சென்னையில தான் கல்யாணமாகி வந்திருக்கா. அவ வீட்டுக்கு போய் அங்கிருந்து இன்டர்வியூ போயிடுவேன். நீங்க தரமணி வரை என் கூட துணைக்கு வந்தா போதும் என்று பெரிய மனதாக சொன்னவளை சரிதான் என்பது போல பார்த்து வைத்தான். தரமணி பேருந்து நிறுத்தத்திற்கு அவளின் தோழி வந்திருக்க அவனிடம் விடை பெற்று அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு தோழியுடன் கிளம்பிவிட்டாள் கீர்த்தனா. அன்றைய நேர்காணலை முடித்துவிட்டு மறுநாள் ஊர் வந்து சேர்ந்தவள் நடந்தது எல்லாம் வீட்டில் வந்து கதை கதையாக சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்த மீனாவின் கேள்வியால் வாயடைத்து போனாள் கீர்த்தனா. அப்போ அந்த ஆள் கூட ஊர் சுத்தத்தான் நீ இன்டர்வியூ இருக்கு போயே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சு போனியா என்று கேட்டாள் மீனா.